ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு பேபி ட்ரெஸ் பார்க்கலாம். அதாவது 6 பேனல் உள்ள ஒரு இது கவுன் பார்க்கலாம். இது வந்து நான் மேலே பார்ட்டு தனியா, கீழே பார்ட்டு தனியா எடுத்திருக்கேன். இதோட லென்த் வந்து ஒரு 9½ இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4 to 5 வயசு குழந்தைக்காக ஸ்டிச் பண்ண போகிறோம். லென்த்து வந்து டோட்டலாக 9 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். கீழே அந்த ராய் எட்ஜஸ்க்காக நான் லைன் போட்டு அது எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். குட்டீஸ் ட்ரெஸ் தைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு வந்து நம்மளே தைச்சி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நெக் வந்து ஒரு 2 இன்ச் எடுத்திருக்கேன். ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு. ஆர்ம் ஹோலோட லென்த்து வந்து 5 இன்ச் எடுத்திருக்கேன். செஸ்ட் ரவுண்டு வந்து 6 ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸஸாக உங்களுக்கு சீம் அலவன்ஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். ஹிப்போட மெஷர்மெண்ட்டு வந்து 6 ப்ளஸ் உங்களுக்கு அதே ஒரு 1½ இன்ச் இல்லைனா 2 இன்ச்சு கொடுத்துக்கலாம். நீங்கள் லென்த் அதிகமாக வச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா லென்த் அதிகப்படுத்திக்கோங்க, மடித்து அடிச்சுக்கலாம். அதே மாதிரி சைடில் வந்து சீம் அலவன்ஸ் விடுறதும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், பிரித்து விட்டுக்கலாம். ஒரு வேளை உடம்பு வந்துச்சுனாலோ இல்லை ஹைட் ஆனாலும். நான் மேலே தைக்கிறதுக்கும் ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ அந்த டாட்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நெக் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்குங்கும்போது நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா தான் அந்த ஷோல்டர் இறங்காமல் இருக்கும். நான் 3 இன்ச்சஸ் கொடுத்து அதை பாக்ஸ் போட்டு ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த ஒரு ஷேப் கிடைக்கும். ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த வளைவு கொடுத்துக்கோங்க. ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இது நான் வந்து கை வைக்க போகிறதில்ல. இதுக்கு வந்து நம்ம க்ராஸ் பீஸை கொடுத்து நமக்கு 2 பக்கமே நெக்குக்கும் சரி ஸ்லீவுக்கும் வந்து க்ராஸ் பீஸ் கொடுத்து நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ மேலே டாப் பார்ட் முடிஞ்சுது. கீழே பாட்டம் பார்ட்டுக்கு வந்து 2 பீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மேலே பாடி பார்ட் கட் பண்ணோம்ல, அதை எடுத்து வச்சு இடுப்பு ஹிப்போட மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதை வந்து நான் பாதியாக மடிக்கிறேன். ஏன்னா நமக்கு இது 6 பீஸ் வரும். முன்னாடி 3 பின்னாடி 3. அதுக்காக நான் அதை வந்து பாதியாக மடிச்சுட்டு ஃப்ளார் அதிகமாக வர்றதுக்காக இப்படி பண்ணுறோம். கீழே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளார் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலே ஹிப்பு மார்க் பண்ணோம்ல, அதிலிருந்து கீழே மார்க் பண்ண வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே என்ன பண்ணலான்னா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இந்த சைடில் வந்து பேலன்ஸ் அதே இதை வச்சு இன்னொரு பேனல் வர அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது கீழே இருக்கிறது வந்து ஃப்ளார் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது 6 பேனல் உள்ள ஒரு கவுனு. இது காட்டன் மெட்டீரியல், நைட்டி தைப்போம் இல்லையா, அந்த மெட்டீரியலுக்காக எடுத்துகிட்டு வந்ததை நான் என்னோடய 2 பொண்ணுகளுக்காகவும் ஒரே மாதிரி தைக்கிறேன். ரொம்ப ஈஸி. இப்போ கட் பண்ணி நம்ம முடிச்சாச்சு. இதில் வந்து முன்னாடி 3 பீஸ், அந்த பின்னாடி 3 பீஸ் வரும். இது வந்து சென்டர் பீஸ் பெருசாக இருக்கிறது, அதாவது அந்த ஃபோல்டிங்காக இருக்கும். அடுத்தது இந்த பக்கம் ஒரு பீஸும் அந்த பக்கம் ஒரு பீஸும் வரும். பாருங்களேன், சின்ன குழந்தைக்கு தான், ஆனால் எவ்வளோ பெரிய ஃப்ளார் கிடச்சிருக்குது. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கவுன் ரொம்ப ஃப்ரீயாக போட்ட மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம தைக்கும் போது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தான் வரும்.